அதீதமான அலங்காரம் தேவை கிடையாது. ஒரு அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வர இருந்துச்சு. வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது அதுக்கு தெரிஞ்சிருச்சு நெஞ்சு வலின்னு. பணக்கார லேடி நேரா போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாங்க. 22 பிளாக், மேக்ஸிமம் 8 இருக்கும். அதுக்கு மேல பிளாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மானிட்டர் 22 காட்டுது. வராரு கீழே, செடேஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்குள்ள உடனே ஆபரேட் பண்ணணும். படுத்துட்டு இருக்குதுல இந்த அம்மாக்கு காட் கனெக்ட் ஆயிட்டாராம். காட் கேட்கிறாராம் அந்த அம்மாட்ட, வரியா போலாமா? அந்த பொண்ணு சொல்லிச்சான், வரணுமா? ஐ எம் ஒன்லி 52. ஓகே, இன்னொரு 23 இயர்ஸ் இருந்துக்கோ, அப்புறம் வந்துடணும். ஓகே. இப்ப டாக்டர் வந்து மானிட்டர் ஆன் பண்றாரு. கேஸ்ட்ரிக் ட்ரபிள், நோ பிளாக். செடேஷன் கொடுத்துருக்குதா, நேரா கொண்டு போய் வார்டுல போட்டாங்க. வார்டுல எழுந்திருச்சு பாக்குது, ஒண்ணுமே இல்ல. ஹார்ட் அட்டாக்ல ஒண்ணுமே இல்ல. முன்னால கண்ணாடி முன்னால நின்னு பாக்குது. 52 இயர்ஸ் கேர்ள். நல்லா தானே இருக்கும். ஆனா கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டிங், கொஞ்சம் பாடி வெயிட் ரிடக்ஷன். 23 இயர்ஸ் கிடைச்சிருக்கு, அனுபவிக்கலாம்ல. 3 மாசம் ஹாஸ்பிட்டலே இருந்தது. ஃபேஸ் லிஃப்டிங் அது இது எல்லாம் சூப்பரா ஆயிடுச்சு மேடம். 3 மாசம் கழிச்சு டாக்டர் பில் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. 25 லட்சம் ரூபாய். கீழே லவ் லெட்டர் வச்சு கொடுக்குறாரு. அவ்வளவு அழகாயிடுச்சு அந்த பொண்ணு. அது சொல்லிச்சு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நேரா போய் பில் கட்டிட்டு போன் பண்ணுது. அவங்க ஹஸ்பண்ட் முன்னால வந்து நிக்கிறாரு. இந்த லேடி அந்த ரோட கிராஸ் பண்ணி போய் வண்டியில ஏறணும். ரோட் கிராஸ் பண்ணும்போது லாரி அடிச்சு ஸ்பாட் அவுட். டைரக்டா காட் கட்ட போயிருச்சு. காட் கட்ட கேக்குது. இப்ப அந்த பொண்ணு, நான் கேட்டேனா? என்ன சொன்ன நீ? 23 வருஷம் விடுறேன்ன 3 மாசத்துல தூக்கிட்ட. நான் கேட்டேன் உங்ககிட்ட, 23 வருஷம் நீ தானே கொடுத்த? காடு தலையில அடிச்சிட்டு சொன்னாராம், அடி பாவி அது நீயா? எனக்கு அடையாளமே தெரியல. காடுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப். ஆரோக்கியமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அலங்காரத்துடன் மிகப்பெரிய பூச்சு வேலைகளுடன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு அவசியமே இல்லை. நாலடியார் என்ன சொல்லுகிறது? குஞ்சி அழகும் கொடுந்தானை கூட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சகத்து நல்லேம் யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. நீ படிச்சிட்டியா, நீ புத்திசாலியா, நீ தான் அழகி. இந்த வார்த்தையை, இந்த அழகு என்கின்ற சொல்லை நம் குழந்தைகளுடைய மனதிலே நாம் விதைக்க வேண்டாமா?